நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னா அது டீப் ஃப்ரை கிடையாது, ஜஸ்ட் கம்மியாக ஒரு ஆயில் போட்டு தயிர் சாதமும். இது நார்மல் தயிர் சாதம் தான், ஆனால் அதை தாளித்து கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா எல்லாம் போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தயிர் சாதம் உருளைக்கிழங்குக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி உருளைக்கிழங்கு தோலோடு தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுமாதிரி தண்ணியில் போடும்போது அதோட ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். அப்போ நமக்கு நான்ஸ்டிக்கி உருளைக்கிழங்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு சோம்பு, பச்சை சோம்பு தான் போட்டுட்டு, ஒரு 6 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம இந்த காஞ்ச மிளகாயை போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே நம்ம உப்பு போட்டு நம்மளோட சாதத்தை நல்லா வேக வச்சுருக்கோம். நம்ம வடிக்கலை, ஜஸ்ட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சமாக சூடாக இருக்கும்போது அதில் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் சாப்பிடுவோன்றப்ப அது புளிக்காமையும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரெண்டையும் நம்ம தாளிச்சிடலாம். உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நிறையாலாம் எண்ணெய் ஊற்ற வேணாம், ஜஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போதும். இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த பக்கம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு கடுகும் இந்த கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க. நம்மளோட கர்ட் ரைஸு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும் கொடுக்குறது நல்லா இருக்குது அப்படின்றது கிடையாது, வீட்லேயும் நம்ம நல்லா டேஸ்டியாக செய்யலாம். அதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இந்த விதைகளை நீக்கிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கர்ட் ரைஸோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. உப்பு காரம் பார்த்துக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசாலையில் கோட்டாகிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்டு குக் பண்ணுங்கள். அதை அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம தாளிப்பு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பில் நம்ம ரைஸ் போட்டாச்சு. நம்ம ரைஸில் ஆல்ரெடி நம்ம பால் ஊற்றிருக்கோம். ஸோ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம அதில் கர்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிர் சாதம் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. தயிரில் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, குட் பாக்டீரியா இருக்குது, நம்மளோட கட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தினமும் பசங்க தயிர் சாதமாக இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு கப் தயிர் கொடுங்க. வீட்டில் இருக்கும்போது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மோராக குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சமாக பால் ஊற்றினா போதும், இல்லாட்டினா பால் சாதம் ஆகிடும். சில பேருக்கு இதில் வெங்காயம் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நம்ம தாளிக்கும் போதே போட்டுட்டோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு. நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு ஹார்ட்டுக்கு, முட்டி வலிக்கு எல்லாமே. அதை பொடிசாக கட் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம போட்டு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தயிர் சாதம். நான் ஆல்ரெடி வந்துட்டு தேங்காய் சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் அது வேறு விதமாக செஞ்சுருப்போம். இந்த பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சுன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வேறு டிஷ்ஷஸோட கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம எண்ணெய் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுன்னு ஒரு 10 மினிட் அது நல்லா சுருள கிண்டி எடுத்துடலாம். நல்ல டேஸ்டான நம்மளோட தாளித்த தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.